வேட்டையின் படத்தில் வந்து தலைவர் மாசா ஒரு சம்பவம் பண்ணிடுறாரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தலைவர் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கேன். குத்துன ரொம்ப நேரம் இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதுதான் சிறந்த நட்பு. மோஸ்ட்லி நான் வந்து அனியனா சாங்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் பாடுறதுக்கு. ஸோ அனியனா சாங் பாடுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் ஆடியன்ஸ். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்பாங்க, ப்ரோ மிமிக்ரி பண்ணுறீங்களா? இல்லை நிஜமாலுமே இது என் வாய்ஸுங்க, மிமிக்ரி எல்லாம் பண்ணல, அப்போ இருந்து தான் எல்லாருமே அனியனா வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் இப்போ வச்சுக்கலாமே. வேட்டையின் ஆடியோ லான்ச் வந்து சூப்பராக நடந்துச்சு. ஸோ அதில் அனி ப்ரோ வந்து கண்டிப்பாக பேசிட்டாரு, பட் ஸ்டில் இப்போ ஒரு இமேஜினேஷனா அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு நோட் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பா அந்த மாதிரி. ஸோ வேட்டையின் ஆடியோ லான்ச். எல்லோருக்கும் வணக்கம். திஸ் அனிருத். வேட்டையின் படத்தில் வந்து தலைவர் மாசா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுறாரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தலைவர் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கேன். மனசிலாயோ சாங் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ தலைவருக்காக நம்ம பண்ணாமல் யாரும் பண்ண முடியும்? அலப்புற கிளப்புறோம், தலைவர் நிரந்தரும். தேங்க்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அனிருத் வேற எந்த செலிபிரிட்டிஸ் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? யா, ஐ ஹவ் ட்ரைட் அ லாட். பட் அந்த அக்யூரசி அப்படின்னு வரும்போது அனியனா மாதிரி வராது. பட் சம்வாட் சசிகுமார் சாரோட லாஃபா இருக்கட்டும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி தலைவர் வாய்ஸ் அது கண்டிப்பா. யா யா ஓகே ஓகே, அந்த அக்யூரசி நம்ம விட்டுறலாம். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணதை நம்ம பார்க்கலாம். யா யா ஷூர் ஷூர். சசிகுமார் சார் குத்துன ரொம்ப நேரம் இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதுதான் சிறந்த நட்பு. நீங்க பண்ண அந்த வீடியோ காலே வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட்டே ஒரு பக்கம் அனிருத் அவர் பேசுற மாதிரியும் இன்னொரு பக்கம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியும் ஒரு 2 டயலாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் டு அனிருத் அண்ணா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷினி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா. உங்களோட சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி. அண்ட் மியூசிக் வந்ததுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான் அண்ணா. அப்படியா ஷினி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்கனால தான் என்னால் வந்துட்டு இவ்வளோ மாதம் மியூசிக் போட்டுனே இருக்க முடியுது. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை மீட் பண்ணி உங்களை லைக் உங்கள் முன்னாடி பேசினது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்ஸ் ஸ்ரீனி. என்னோடய சாங்ஸ் வேறு ஏதாவது நான் பாடி காமிப்பீங்களா? அண்ணா கண்டிப்பாண்ணா. ஆனால் உங்கள் வாய்ஸில் தான் வரும், நீங்கள் அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் போடக்கூடாது. கண்டிப்பாக ஸ்ரீனி. என்னோடய சாங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அண்ணா இளமை திரும்புதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. அப்படியா ஸ்ரீனி? ஓகே, அதுலேருந்து ஏதாவது ஒரு லைன் மட்டும் பாட முடியும்? அண்ணா இளமை திரும்புதையோட ஹூக் லைன் நான் பாடுறேன். வாழ்க்கையே வாழத்தானே வாயின் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோர்ப்போமா, சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோல்தானே, தனிமரம் நானடி தோட்டமாய் நீ அடி, வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முல்லையே, போகும் வரை போகலாம் என்ன பிழையே, ஊரை நம்மை பார்ப்பது போலே ஏதோ பிம்பம் தோன்றுது மானே, கால்கள் தரையில் கோலம் போட மெல்ல தொடுதே காதலே.